ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஜாகிரஃபி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? அது எது அப்படின்னு பார்த்தோம்னா விசிறி வடிவ டெல்டா. கங்கை டெல்டானா விசிறி வடிவ டெல்டா. 2, இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? அதுதான் கோதுமை. 3, உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கை தான் இந்த உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, புளுவியோ மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? அது மழையை அளக்க பயன்படுகிறது. 4, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது என்னன்னு பார்த்தோம்னா அது வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. வானியல் அலகு. இது எப்படி கொஸ்டின் மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு வானியல் அலகு என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.496 × 10⁻12. அதை பார்த்துக்குங்க. அடுத்தது, கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் பகுதி எத்தனை டிகிரியிலேருந்து? அந்த அச்சப்பகுதியை தான் சொல்லணும். அது எத்தனை டிகிரியிலேருந்து எத்தனை டிகிரின்னு பார்த்தோம்னா 20 டிகிரியிலேருந்து 30 டிகிரி வரைக்கும். உவர்ப்பியம்னா ஒன்றும் கிடையாது, அது சால்ட் வாட்டர் இருக்கிற இடம். அடுத்தது, டேஷ் மஞ்சள் நிறமுடைய தாது அப்படின்னு பார்த்தோம்னா லிமோனைட். லிமோனைட் மஞ்சள் நிறமுடைய தாது. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது தீபகற்ப பீடபூமி, பெனிசுலார் பிளேட்டூ. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? இதுதான் 2695 மீட்டர். பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிவா. கிவா தான் பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுகிறது. மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது காப்பர். அடுத்தது, உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈரநில பகுதிகள். உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரநில பகுதிகள். அடுத்ததாக பொறுத்துக, உணவு மற்றும் தண்ணீர், கொசு மற்றும் ஈ, துணி மற்றும் ஊசி, எச்சில் அல்லது சளி, துளி மற்றும் தூசி. இதை சரியாக பொறுத்தோம்னா உணவு மற்றும் தண்ணீர் வந்து திரவ சாதனம் வழி கடத்துதல், கொசு மற்றும் ஈ கடத்தி வழி கடத்துதல். அடுத்தது, துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல், எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி வந்து காற்று வழி கடத்துதல். அடுத்தது, போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம். எது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு, ஹீட் ரேடியேஷன். நம்ம வெப்ப மின்னியக்கு விசை, வெப்ப கடத்துத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன் இதற்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது, பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாரியா. கொக்கி நிலக்கரி எந்த சுரங்கங்களில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜாரியா சுரங்கங்களில் கிடைக்கிது. பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது? ஜாரியா. இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை ஃபோர்ட், மும்பை துறைமுகம். அடுத்து, ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர். ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்ததாக பொறுத்துக, காதர், பாங்கர், ரேக்கூர், உசார். இதை பொறுத்தனோம்னா காதர் வந்து புதிய வண்டல்மண், பாங்கர் வந்து பழைய வண்டல்மண், ரேக்கூர் வந்து அது அயன செர்னோசம், உசார் வந்து ஓர்மன். மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நொய்டா. மத்திய நீர்வழி போக்குவரத்து தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் நொய்டா. அடுத்தது, எந்த பறவையின் பெயர் ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸ் பறவையின் பெயர் தான். இந்தியாவின் முதல் தீவு கூட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மஜூலி. மஜூலி தான் இந்தியாவின் முதல் தீவு கூட்டம். ரிம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? அதுதான் பேப்பர். அடுத்து, லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிவியா. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. அடுத்தது, பொறுத்துக்கணும். பட்டியல் ஒன்றுடன் 2 பொருத்தணும். செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ். இதை பொருத்தனோம்னா இதற்கு சரியான விடை செவ்வாய்க்கு வந்து 63 2 துணைக்கோள்களும், வியாழனுக்கு வந்து
63 துணைக்கோள்களும், சனிக்கு வந்து 60 துணைக்கோள்களும், யுரேனஸுக்கு வந்து 27 துணைக்கோள்களும் இருக்குது. இப்போ ரீசண்டாக இது அதிக துணைக்கோள் கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வியாழன் நினச்சிட்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ மாறிடுச்சு. 140க்கும் மேற்பட்ட துணைக்கோள் இருக்கிறது வந்து சனியில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வியாழன் அதிக துணைக்கோள் கொண்டது வியாழன் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை மாற்றிட்டாங்க. சனி தான் அதிக துணைக்கோள் கொண்டது. அடுத்தது 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா அது சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சகாரா பாலைவனம். உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒடிசா. அடுத்தது 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. அடுத்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. சடிதி மாற்ற கோதுமை வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்பதி சொனோரா. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. மொத்தம் எத்தனை மாநிலங்களில் செல்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஈஸி தான். இந்த அச்சரேகைனா கிடைமட்டமாக போகிறது, தீர்க்கரேகைனா செங்குத்தாக போகிறது. அதை வச்சு சொல்லுங்கள். அச்சரேகை வேறு, தீர்க்கரேகை வேறு. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அது மேகாலயா. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மொத்தம் 18 ரயில்வே தலைமையிடம் இருக்குது. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது பாருங்கள் சிங்கிள் வேர்டில் கூட கேட்பாங்க. அதனால் அதுவுமே இம்பார்ட்டன்ட். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா காண்ட்லா. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் அது காண்ட்லா. மானா சரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மிசிசிப்பி. பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் மிசிசிப்பி. கங்கை வந்து என்ன டெல்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது முன்னையே பார்த்தோம், அது விசிறி வடிவ டெல்டா. பறவை பாத டெல்டா வந்து மிசிசிப்பி. கரிசல் மண் எனப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரீகர் மண் தான் கரிசல் மண் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1210 மில்லியன். இதை 121 கோடி அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பின்வரும் வனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும். மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை உயர்ந்ததுன்னா நீரின் அளவு கூடும். 2 மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீரின் அளவு குறையும். அடுத்து 3 நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். 4 நீர்நிலைகளின் தர குறைபாட்டிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம் அல்ல. அங்கே தவறானவே தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 4 தான் தவறு. ஏன்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகரிக்க தண்ணீரின் அளவு குறைஞ்சிட்டே வரும். அதுதான் இது. அப்புறம் 3வது ஆப்ஷனு 4வது ஆப்ஷனையும் பார்த்து நீங்கள் கரெக்டாக போடலாம். அடுத்து ஆஸ்க்டிஷா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரையாடும் மென்பொருளின் பெயர் தான் ஆஸ்க்டிஷா. அடுத்தது இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யாருன்னா ஹோமி ஜே பாபா. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. மலை கணவாய் இதை வந்து பொருத்தணும். பூம்லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அருணாச்சல பிரதேசம். கார்டுங்லா என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். நாதுலா வந்து சிக்கிம். சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேசம். நம்மளுக்கு 2 தெரியும், ஒன்று நாதுலாவும் சிப்கிலாவும், ஏன்னா புக்கில் இருக்குது. கார்டுலா அது வந்து அருணாச்சல பிரதேசம். பூம்லா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். கார்டுங்லா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர். இதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இன்னும் 2 கொடுத்துட்டு அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பின்வரும் நோற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவார் அப்படின்னா தாமிரம் அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மற்றது பாருங்கள், ஹாசர்பாக் அப்படின்னா அது மைக்கா. ஜடுகுடா இது யுரேனியம். ஹட்டி தங்கம். அதாவது ஹாசர்பாக்கில் தான் மைக்கா அதிகம் காணப்படுது. ஜடுகுடா அது யுரேனியம், அது தங்க வயலை சொல்லுவாங்க, யுரேனியம் வயல். ஹட்டி
அது ஒரு தங்க சுரங்கம். யுரேனியம் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜடுகுடாவில். ஹாசர்பாக் அப்படிங்கிறது மைக்கா. ஹாசர்பாக்கில் மைக்கா கிடைக்குது. அடுத்து எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வெண்ட் சொல்கிறது எரிமலையின் வாய். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு என்ற எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1854. ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ரோமீட்டர். சைக்ரோமீட்டர் தான் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி. சஹாரா பாலைவனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வெப்ப பாலைவன சூழமைவு. இதுவே கோபி டெசர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு குளிர் பாலைவன சூழமைப்பு. ஞாபகம் வச்சுங்க. உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெலிவோ போல்டர். கணினி என்ற மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா சார்லஸ் பாப்பேஜ். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்னணு மற்றும் அனலாக் வகை. டிஜிட்டல் அனலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எந்த அமைப்பு உலகில் மனித உரிமையை ஈடுபாட்டுடன் முன்னிறுத்தி சென்றது அப்படின்னு பார்த்தோம்னா UNFPA. இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் உற்பத்தி நிலையத்தை பொறுத்துக. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அதை பாருங்கள். மகாராஷ்டிரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தாராப்பூர். கர்நாடகா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைகா. ராஜஸ்தான் ரவுட்பட்டா. தமிழ்நாடு கூடங்குளம். இதை பொறுத்தனோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. யூட்ரிஃபிகேஷனில் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீசிங் O2 கண்டென்ட், அதாவது ஆக்சிஜன் அளவு குறைவதனால தான் இது ஏற்படுது. யூட்ரிஃபிகேஷன்னா அது ஒரு கான்செப்ட் தான், சிம்பிள் கான்செப்ட், அதை பார்த்துக்குங்க. பிறப்பிலேயே எல்லா மனிதர்களும் சமம் என்று கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் லாக். யுனெஸ்கோ சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான யுனெஸ்கோ டேஸாம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1945. உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திபெத் பீடபூமி. உலகிலேயே மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது பிறப்பு விகிதம் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை டிவைடட் பை ஆண்டு மத்தியின் மக்கள் தொகை இன்ட்டு 1000. இதுதான் பிறப்பு விகிதம். அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கனிகளுடன் தொடர்புடையது. சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெசிபல் மீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சுந்தரவன காடுகள். உலகின் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா மணாலியிலிருந்து லெக் வரை. அடுத்து ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அழைக்கப்படுகிறது என்னன்னு பார்த்தோம்னா அது டொர்னேடோ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 63 கிலோமீட்டர் பர் ஹார். 63 கிலோமீட்டர் பர் மணிக்கு அடிக்கும்போது தான் அது சூறாவளின்னு கண்டறியப்படுது. உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 1957. பின்வருவனற்றுள் எது விண்ணின் உயர்மட்ட மேகங்கள் ஆகும் அப்படின்னா சிரஸ். உயர்மட்ட மேகம் அது சிரஸ். ரெட் கிராஸ்ஃபில் பறவைகள் எந்த காடுகளில் வாழ்கின்றது அப்படின்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஊசி இலை காடுகளில் ரெட் கிராஸ்ஃபில் அது வாழுது. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எது அப்படின்னு பார்த்தோம்னா மஜூலி. ஆற்றிடை தீவு காணப்படும் முதல் மாவட்டமும் இந்த மஜூலி தான். கட்டாபாக்சி எரிமலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது? அது தென் அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? சாம்பார் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி. அடுத்தது குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. கிடைத்தள வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் என்ன அப்படின்னா 45 டிகிரி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்தது காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அது குறைந்த அடர்வு. காற்றில் ஒலி அலைகள் பரவுதல் வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நெட்டலைகள். ஒலி அலைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க, சவுண்டு தான் சொல்லியிருக்காங்க. அது நெட்டலையாக பரவும், குறுக்கலை கிடையாது, நெட்டலை. நெட்டலைக்கும் குறுக்கலைக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த காற்றில் ஒலி அலைகள் அப்படிங்கிறது இதெல்லாம் பேசிக்ஸ் கொஸ்டின். இனிமேல் கேட்குறதா இருந்தால் நெட்டலைகள் என்றால் என்ன, குறுக்கலைகள் இரண்டிற்கும் உடைய பொதுவான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பின்வரும் நூற்றுள் எது அணுமின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் 235. எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓசோன். அடுத்து இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுதல். இந்தியாவின் எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளன அப்படின்னா 18. சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் சூரியனை விரைவாக சுற்றுறது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 8, 1963. அது இந்தியா பின்வரும் தேசிய பூங்காக்களை கவனி. கிலோ தியோ தேசிய பூங்கா, கச்சிகம் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா. மேற்கண்ட தேசிய பூங்காக்களில் எது அல்லது எவை கடகரேகைக்கு வடக்கில் உள்ளது? வடக்கு அப்படின்னா மேலே, கடகரேகைக்கு மேற்கு. இந்த ராஜஸ்தான் அது இருக்க மேலே இருக்க டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த கடகரேகை அப்படின்னு என்னன்னு தெரியல. மொத்தம் 8 இந்தியாவில் மொத்தம் 8 மாநிலங்களில் கடகரேகை பாஸ் ஆகுது. அந்த 8 மாநிலத்துக்கு மேலே இருக்கிறத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா 1, 2, 4, 3 வராது. கிர் தேசிய பூங்கா எங்கே? குஜராத். அது கடகரேகையிலேயே தான் இருக்குது. அதனால் கடகரேகைக்கு வடக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் கிர் தேசிய பூங்கா மட்டும் வராது. மற்ற ஆப்ஷன் சியை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். உங்களுக்கு தெரியலனா கூறும் இதுமாரி ஒரு சிம்பிள் கான்செப்டை மட்டும் யோசித்து, இந்த லாஜிக் மட்டும் யோசித்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுருவீங்க. இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது அப்படின்னா பாரதீப். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்கம். இப்போ பாட் மித்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்திய அரசுனால. எதற்கு அப்படின்னா சணல் விளைபொருட்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த ஆப் உதவுகிற மாரி அது இருக்குது. அது இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது 1853. பாட்சால் மண் வகை என்பது டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது மலைப்பகுதி மண். மேகாலயா எந்த மாநிலத்தில் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மிசோரம். மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? மிசோரம். தவறானதை நீக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹேவ்லக் தீவு. இதில் எது அப்படின்னா ரோஸ் கார்டன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? கேரளா. கீழ்கண்டவற்றில் எது தவறான அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் தவறான அறிக்கை. கீழ்கண்டவற்றுள் பசுமை குடில் வாயு எது? பசுமை குடில்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன படித்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் பசுமை குடில் வாயு. சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னு பார்த்தோம்னா அது யமுனா ஆற்றின் துணையாறு. கங்கையும் கொடுத்துருக்காங்க. கங்கை ஆற்றோட துணையாறு யமுனா ஆற்றோட துணையாறு சம்பல். அடுத்தா கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எது அப்படின்னா அது தாமோதர். அடுத்தது புவியியல் சுழற்சி, புவி புறவியல் சுழற்சி, பெனிப்பினைன் சுழற்சி, பெடிப்பினைன் சுழற்சி. இதை யார் கண்டுபிடிச்சாங்க, விளக்க உரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது புவியியல் சுழற்சி வந்து WM டேவிஸ் அப்படிங்கிறவர். புவி புறவியல் சுழற்சி அப்படின்னா அது வால்டர் பென்க் அப்படிங்கிறவர். பெனிப்பினைன் சுழற்சி அப்படின்னா கிரீம்கி. பெடிப்பினைன் சுழற்சி அப்படின்னா LC கிங். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.